ப்ளீஸ். Hello everybody. Hi. Hi. Hi brother. Hi guys. நல்லா இருக்கீங்களா? Hi. இவ்வளோ அழகா வந்து பக்காவா எதை பண்ணணுமோ அதை பண்றான். நம்மளாம் எப்படி தெரியுமா பேசுவாரு? இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கற்றுக்கோங்க மச்சி. ஃபர்ஸ்ட் டைரக்டர் பற்றி சொல்லு மச்சி. டைரக்டர் பற்றி சொல்லணுமா? உன்னால சரி, முடிஞ்சதை செய். நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் பற்றி அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஏதாவது சொல்லிட்டா? ப்ளீஸ். டைரக்டர் வந்து நம்ம காஸ்ட் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆனால் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. டைரக்டர் வந்து என்னை வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணேன்னு சொன்னார். 8 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி டயட்டில் இருந்து ஃபுல்லாக பாடியை ரெடி பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி தான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தார் எனக்கு. கை கூட கிளப்ஸில் தான் இருந்தது. கையில் இருக்கிற நரம்பு கூட காட்ட விடலையா? ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாருங்க, வேஸ்ட்டாக போச்சு. பட் கேரக்டரில் பிரமாதமாக கொண்டு வந்துட்டாப்ல. சூப்பர் சூப்பர் சார். எங்கால எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர பயங்கர அழகா இருப்பான். ஓவர்டேக் கேமரா ஓவர்டேக் பண்ணுவோம். சரி, நம்ம கிளாஸ்மேட்ன்றதுக்காக நீ இவ்ளோ கொஞ்சம் வேணாம்டா ப்ளீஸ். சார் டிஓபி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அழகு தானே சார். அழகை தாண்டி கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லக்கூடாது. நான் என் கேரக்டர் பத்தி சொல்ல முடியாது, வேற கேரக்டர் பத்தி சொல்றேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்லுங்க. எந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க? உங்களோட இப்ப இந்த சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வச்சிட்டு இருக்காரு பல பேர். ஸோ அவரோட கேரக்டர் எனி இன்சைட் நியூஸ் வேணும். நாங்களா வலைபேச்சு பார்த்து வளர்றவங்க ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவர் வேற மெமோ வேற அனுப்புறாரு. சரி, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்ட் சொல்லிட்டா? ப்ளீஸ். இந்த படத்தோட ஹீரோவை பத்தி. எஸ். அவர் எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். இவருக்கு இந்த கதை தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த தியேட்டர்ல வந்து அவரோட படம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட்டுக்கு வந்தார், எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஃபேன் பாயாக போய் நின்று அப்படியே கையை கொடுத்து கையெல்லாம் ஷேக் பண்ணி அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரையை மீட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இங்கேயும் அவர் கூட தான் இருக்கேன் நான். ஸோ எப்போவாவது என் வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்புல. ஸோ தேங்க்யூ ஆர்யா ஃபார் தட். அப்பவே கை கொடுக்கும் போதே பார்த்துருப்பாரு, ஒரு மாதிரி தினிஷா இருக்கான் ஹீரோ மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருப்பாருங்க. சூப்பர் சூப்பர், குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் காஸ் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த இதுவில் ஐ திங்க் உங்களோட ஃபில்மோகிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் டைம் வித் அஸ். நன்றி. அண்ட் எவ்ரிஒன், April 17th படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரிலாம், ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப்பை பற்றிலாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். அண்ட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஒரு 7 ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். April 17th பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.